ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கோமதியும் அதுக்கப்புறம் தங்கமயிலும் இருந்துட்டு பேங்குக்கு வந்துட்டு நகையை எடுத்துகிட்டு வரலாம் லாக்கரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோமதி மட்டும் தான் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கோமதி போயிட்டு எனக்கு என்னென்ன நகை யார் யாருதுன்னு தெரியல, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், தங்கமயிலு நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தங்கமயில இருந்துட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அம்மா, நாங்கள் நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தோம்மா, அத்தை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்றாங்க. சரிடி, எப்போ வந்த நீ, சொல்லவே இல்லை நீ ஊருக்கு வந்தது அப்படின்றாங்க. அம்மா, நான் வந்துட்டேம்மா, நேற்றே உனக்கு மெசேஜ் போட்டோன்னே நீங்கள் பார்க்கலையா, அதெல்லாம் நான் எங்கடி பார்க்க போகிறேன் அப்படின்றாங்க. அம்மா, வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்குமா அப்படின்றாங்க. அப்படியா, என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த ராஷி ரவுண்டு வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கா பார்த்தியா அப்படின்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, சரி நீயும் வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் எப்படியாவது சொல்லி ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன்டி, அந்த நகையெல்லாம் வந்துட்டு கவரிங்கன்னு தெரிஞ்சு அவ்வளோதான்டி அப்படின்றாங்க. சரிம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கோமதி இருந்துட்டு நகை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தங்கமயிலு, எனக்கு யார் நகைன்னு தெரியல, ராஜோட நகை எதுன்னு சொல்லிட்டு, அதனால் எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டாங்க. சரிங்க பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி மீனாவும் ராஜுவும் இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க நாதனார் அரசிக்கிட்ட வந்துட்டு இந்த குங்குமம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, வச்சுக்கிறாங்க. அம்மா, அத்தையும் தங்கமயிலையும் இன்னும் வரல அப்படின்றாங்க. ஆனால் கோவத்தோட போகிறதுனால, என்ன அரிசி கேட்டுகிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தானே, உங்களால் வந்துட்டு வீட்டில் யாருமே வந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்றாங்க. என்ன அரிசி நீயும் வந்துட்டு புரிஞ்சுக்காமல் பேசுகிற, கதிர் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியும்ல உனக்கு, நீயே பார்த்து தானே இருக்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அண்ணன் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் வந்து ராஜி டியூஷன் போனேன், ஆனால் இங்கே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கஷ்டப்பட்டு உன்னை வந்து பார்த்துக்கிறேன்னா நீ என்ன பண்ணுவேன்றாங்க. நானும் வேலைக்கு போவேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் ராஜியும் செஞ்சுருக்கா, அவள் தப்பு பண்ணியிருக்கா தான், ஆனால் வந்து எதுக்காக பண்ணான்னு புரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்றாங்க. சாரி அண்ணி, நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே நடந்துக்கிட்டேன், நானும் அப்படியே நடந்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலும் அவங்களோட அத்தையும் வராங்க. கோமதியும் இருந்துட்டு, வாங்க அத்தை, இவ்வளோ நேரமா, ஏன் இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க ரொம்ப மாதிரியா. அதுக்கப்புறம் தங்கமயில இருந்துட்டு, அத்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ரொம்ப சிடுன்னு பேசினா அவங்க கோச்சிக்க போகிறாங்க அப்படின்றாங்க. அவங்கள கோச்சிக்க போகிறாங்க, அவங்களாம் பெரிய ஆளுங்காயிட்டாங்கல்ல அப்படின்றாங்க. சரி, நான் எல்லாரோட நகையும் வேறு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு யார் யார் என்ன நகைன்னு தெரில, அவளே வந்து அவள் நகையெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு, ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் திரும்ப வந்துட்டு ஒரு நகை மாறி போச்சுன்னா கூட ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த அவமானத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்றாங்க. அம்மா, ஏம்மா புலம்பிகிட்டே இருக்கீங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் அரசி இருந்துட்டு, அதுக்கப்புறம் ராஜியோட நகையெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு தங்கமயிலையும் வந்து எடுத்து வைக்க சொல்கிறாங்க. தங்கமயில் இருந்துட்டு, அத்தை நானும் என்னோடய நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்றாங்க. காசு மாலை வந்துட்டு கருகி போயிருக்கு, அதை பார்த்ததும் கோமதி இருந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அரசி வந்துட்டு, அண்ணி காசு மாலை வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, கொடுக்குறீங்களா, நான் போட்டு பார்க்குறேன்றாங்க. அது வந்து ரசி அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாதது, இங்கே பாருமா தங்கமயில, நீ எல்லாம் எடுத்து வச்சுட்டலன்றாங்க. நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அவங்களோட சிதப்பா வராரு, அதாவது அவங்களோட ராஜியோட சிதப்பா இருந்துட்டு வராரு. வந்தது, வாடா உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டாங்க. இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, ராஜியோட நகையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் வந்து கொடுத்து விட்றாங்க. அவங்க வீட்டிலே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அவங்களோட சித்தப்பா இருந்து வீட்டில் எல்லா நகையும் வந்து இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.